வணக்கம், வெல்கம் டு ஆல். என் பேர் துரைசிங்கம். இந்த வகுப்போட ஹோஸ்ட் நான் தான். வெல்கம் டு ஸ்மைல் வெல்கம் டு ஆல் பார்ட்டிசிபென்ட். இதோட கிரியேட்டர் யாருன்னு we are dedicate this program to our professor பார்க் ஜுவோ. அவர் தான் இந்த சுஜோக்கை உருவாக்கியவர். அவர் வந்து பை பர்த் இஸ் அ கொரியன். அதுக்கப்புறம் லேட்டர் ஹி செட்டில்ட் இன் ரஷ்யா. 11th March 1942 அவர் பிறந்தார். 25th March 2010 அவர் இறந்தார். இப்போ அவர் கண்டுபிடித்த அந்த சுஜோக் தெரப்பி தான் வந்து இன்டர்நேஷனல் சுஜோக் அசோசியேஷன் என்ற பெயரில் இப்போ இயங்கி கொண்டு வருகின்றது. எல்லாத்தையும் யூனிவர்சலாக பண்ணுறதுக்காகத்தான். பொதுவாக சொல்லும், forget pills, natural சுஜோக் இஸ் there அப்படின்னு. நம்முடைய கைகளில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, உடல் நம்முடைய கைகள் தான் சுஜோக்கோட முக்கிய காரணம். சுஜோக் என்ற பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சு என்றால் கை, ஜோக் என்றால் கால். சுஜோக் கைகளிலும் கால்களிலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைக்கு தான் வந்து சுஜோக் என்று பெயர். சுஜோக் இது கொரியன் வார்த்தை. அது இந்த கொரியன் வார்த்தையை தான் வந்து நம்ம ப்ரொஃபஸரோட பேர், அந்த தெரப்பிக்கு அவர் வச்ச பேர் அதுதான். ப்ரொஃபஸர் பார்க் ஜுவோ இஸ் கொரியன் philosopher and guide who invented Sujok for the benefits of mankind. Professor Park Juo was born in 11th March 1942 in Korea. He left his physical body in 20th March 2010 in Moscow. அவர் பேர Professor Park Juo was very intelligent, modest and scientific-minded personality. When he started understanding fundamentals of existence, he discovered the truth in no time and created wonderful science named Sujok and Triargine. மேக்சிமம் வந்து ட்ரையார்ஜின் என்பது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். சுஜோக் மாதிரியே ட்ரையார்ஜின். PNST அப்படின்னா என்ன? பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக் என்று பெயர். அது உள்ள விஷயம்தான் இது. அந்த PNST என்பதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இன்னும் சுஜோக் மாதிரி ஒரு எளிமையான ஒரு சிகிச்சை முறை தான். ஏன்னா சுஜோக் படித்தவங்களுக்கு தான் அது ஈஸியாக பண்ணுறது ஈஸின்றதுனால தான் நான் வந்து இந்த வகுப்பை வந்து சுஜோக் அதையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ஒருத்தருடைய உடலில் வந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறத விட நம்ம கையே மனித உடலாக இருக்கும்போது நம்ம சிகிச்சை அளிக்கிறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்பதற்காகத்தான். இங்கேயும் இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரொஃபஸர் தான். ஏன்னா நம்ம வந்து சுஜோக் முறையில் பண்ணுறதுனால ப்ரொஃபஸர் நம்ம இங்கே வந்து டெடிகேட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷனில் இருக்கும். பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். PNST அப்படிங்கிறதோட முழு பெயர் வந்து இதுதான், பிரிக்லிங் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக்ன்றது தான் என்னோட உண்மையான பேர். சிலர் என்ன சொல்றீங்கன்னா பெரிபரல் நர்வ் ஸ்டிமுலேஷன் தெராப்பின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, பெரிபரல் நர்வ் ஸ்டிமுலேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகாட்டா என்ற ஒரு நியூரோ சர்ஜன், ஜப்பான்ல ஒரு பேர் நகாட்டா. அவர் வந்து இதை உருவாக்கியவர் அவர் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நகாட்டா வந்து ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு பார்க்கின்சன் நோயாளிக்கு அவர் நியூரோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, விரல் நகத்தில் சில புள்ளிகள், அவர் தெரிஞ்சு வச்ச புள்ளிகளை வச்சு ப்ரெஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. கொடுக்க ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு, சிரிக்கிறாரு, எல்லாம் பண்ணோன்னா ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நாம வந்து இவ்வளவு தூரம் ஒரு நியூரோ சர்ஜனா இருந்து இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ஒரு சாதாரணமா அவருடைய அந்த புள்ளிகள்ல நம்ம கொடுக்கும்போது வந்தது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகி என்ன பண்ணாரு, அதை பற்றி முழுமையாக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சார். அப்ப ஸ்டடி பண்ணி ஆரம்பிச்ச பிறகு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிக்லிங் பண்ணோம்னா, பிரிக்லிங் பண்றதுக்கு பிரிக்லிங் டூல், இந்த டூல் தான் PNST டூல் சொல்லுங்க. இந்த முனையில வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கும். இந்த முனை வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். இந்த முனை வந்து நம்ம சுஜோக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அல்லது மல்லு குத்துற குச்சி இருந்தா கூட அதை வச்சு கூட பண்ண முடியும். பல்லு குச்சி அதை வச்சு பண்ணலாம்.
அல்லது பால் பாயிண்ட் பென். ஏன்னா இப்போ வந்து கடைகள் எங்கேயுமே பால் பாயிண்ட் பெனே ரொம்ப கிடையாது, எல்லாமே ஜெல் பென்னா மாதிரி ஷார்ப் எட்ஜ் ஆயிடுச்சு. அதை வச்சு குத்தும் போது என்னன்னா நம்ம புண்ணாகிறதுக்கான வாய்ப்புனால அதை நம்ம ப்ரிஃபர் பண்றது இல்லை. பல் குத்துற குச்சி வச்சு பண்ணலாம், அல்லது வச்சு பண்ணலாம், தப்பு கிடையாது. அடிஷனலா என்ன கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து அவரு என்ன அவருடைய மெத்தட்ல கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, உடம்பில் முதுகுத்தண்டிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்தந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் எங்கேயோ அதை வந்து சரி பண்ணாலே நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிதான் அவர் சொன்னாரு. பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக் என்ற பெயரை அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இந்த மெத்தட். இதை வச்சு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஒரு பல விதமான நோய்களையும் இதை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு லட்சம் நோயாளிகளுக்கு மேல சிகிச்சை பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே பார்த்து ரொம்ப அற்புதமான விளைவுகள் இருக்குங்கிறத அவர் உறுதி செய்துக்கிட்டார். அவர் அடிப்படையா என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பகுதியா பிரிக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பகுதி வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் பை தி தெராபிஸ்ட், இன்னொன்று கேட்டீங்கன்னா செல்ஃப் கேர் அப்படின்றது. அது நம்ம வந்து ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது. இதை பத்தி நாங்க வந்து இது வந்து ஒரு 4 நாள் வகுப்புகளாக நடத்துறோம். 4 நாள்ல 2 மணி நேரம் 2 மணி நேரமா 8 மணி நேரம் இந்த வகுப்பு நடத்தப்படுகின்றது. அதுல பிஎன்எஸ்டினா என்ன, எப்படி நம்ம அதை பண்றது, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், பேஷண்ட் எப்படி பண்றது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நாம என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க சொல்லி கொடுக்கின்றோம். பிஎன்எஸ்டி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் அடிபட்டது, வீக்கங்கள் வரக்கூடியது, நம்ம காலில் வரக்கூடிய ஆங்கிள் பெயின், நமக்கு வரக்கூடிய மூட்டுகள் வரக்கூடிய விஷயங்கள், கால் வந்து நம்ம முனையில வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, சர்விக்கல் பிரச்சனைகள், அது மாதிரி தலைவலி, அது மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் இதுல வந்து தீர்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய விஷயம். இது வந்து நாங்க வந்து ஒரு 4 நாள் பயிற்சியா கொடுக்குறோம். ஏன்னா சுஜோப்போட கம்பைன் பண்ணி இந்த கிளாஸை நான் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நாங்க ஒரு ஆஃபர் கூட கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பொது 2 சேர்க்கும் போது 7,500 ரூபாய் ஃபீஸை வந்து 5,500 ரூபாய்க்கு அந்த ஃபீஸுக்கு வகுப்பை நடத்துவதாகவும், அதுக்கான டூல் கிட்ஸும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரோக்ராமு. விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேரலாம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பிஎன்எஸ்னா என்னன்றதை பார்ப்போம்.